வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 2015ஆம் ஆண்டு திங்கட்கிழமை மற்றும் ஒரு புதிய நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கை இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறைகள் தொடர்பில் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 14 பிரதேச அரசியல்வாதிகள் கைது. 2015ஆம் ஆண்டின் முதலாம் தவணை கல்வி செயற்பாடுகளுக்காக பாடசாலைகள் இன்று ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். ககவத்த நகரை அண்மித்த பகுதியில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவாளர்கள் மீது இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டம் ஒன்றுக்காக மேடையை அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது அதிகாலை 2 மணி அளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். ஜீப் வாகனங்கள் சிலவற்றில் வந்தவர்களில் ஒருவரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் 3 காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சம்பவம் நடைபெற்ற உடனேயே போலீஸ் ரோந்து வாகனம் ஒன்று அங்கு சென்றதால் ஏற்படவிருந்த பாதிப்புகள் தடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்காக வந்தவர்களை அங்கிருந்தவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து சிலர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அலுவலகத்தை சேதப்படுத்தியுள்ளதுடன் பின்னர் அவர்கள் ரத்தனபுரி எம்பிலிபிட்டி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறைகள் தொடர்பில் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 14 பிரதேச அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. இதுவரை 320 தேர்தல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 135 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை தேர்தல் சட்டம் மீறப்பட்டமை குறித்து 1096 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கெஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 116 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டார். இதேவேளை தேர்தல் சட்டமீறல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 256 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய தேர்தல் கண்காணிப்பு மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் தமது அமைப்பிற்கு 797 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி சுட்டிக்காட்டினார். நாட்டிற்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தமது கண்காணிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வருகை தந்துள்ளதாகவும் பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இதேவேளை தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக 55 வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு வருகை தந்துள்ள வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் நாட்டின் பல மாவட்டங்களுக்கும் கண்காணிப்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. அரசு உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக மேலும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் யு அமரதாச தெரிவித்தார். தபால் வாக்களிப்பிற்கு தகுதி பெற்றும் இதுவரையில் தமது வாக்கினை பதிவு செய்யாதவர்கள் தமது அலுவலகம் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று தபால் மூல வாக்கினை பதிவு செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் யு அமரதாச சுட்டிக்காட்டினார்.
ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கை இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு பெற உள்ளது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய எந்தவொரு பிரசார நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியாது என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 8ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் பிரச்சார கூட்டங்கள் அனைத்தும் இன்று நள்ளிரவுடன் முடிவடைய இருக்கின்றன. வேட்பாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் இத்துடன் நிறைவு பெற வேண்டியுள்ளன. அத்தோடு இன்று நள்ளிரவுடன் இதுவரை எந்தவிதமான அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள ஆவணமும் அற்ற வாக்காளர்களுக்கான தற்காலிக அடையாள அட்டை விநியோகமும் நிறைவுக்கு வரவிருக்கிறது. இன்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவு பெறுவதனால் அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்களிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள காட்சிப்படுத்தல்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். தேர்தலுக்கு முந்தைய தினத்தன்று வாக்கெடுப்பு மாவட்ட மட்டத்தில் நிறுவப்பட்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் மூடப்பட உள்ளதனால் 6ஆம் தேதி நள்ளிரவுடன் அனைத்து வாக்கெடுப்பு மாவட்ட மட்டத்தில், அதாவது வாக்குச்சாவடிக்கு உரித்தான அதிகார எல்லை மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார கிளை அலுவலகங்கள் அகற்றப்பட வேண்டும். அதற்கு பதிலாக மாவட்ட மட்டத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார அலுவலகமும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் ஒரு பிரச்சார கிளை அலுவலகமுமாக பிரிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட பிரச்சார அலுவலகங்கள் மாத்திரமே தேர்தல் முடிவடையும் வரை வைத்திருக்கப்பட முடியும். இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தமது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை திருத்த பிரதேசத்திற்கு கடிதங்களை விநியோகிக்கின்ற தபால் அலுவலகத்திற்கு சென்று தமது ஆளடையாளத்தை நிரூபித்து பெற்றுக் கொள்ள முடியும். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கை 94% நிறைவு பெற்றுள்ளதாக தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் 6% விநியோகிக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேவர்தன தெரிவித்தார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி உரிய தபாலகங்களில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் மா அதிபர் குறிப்பிட்டார். ஆண்டின் முதலாம் தவணை கல்வி செயற்பாடுகளுக்காக பாடசாலைகள் இன்று திறக்கப்பட உள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடம்பெறுகின்ற 68 பாடசாலைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலின் வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ள பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளும் இன்று திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் கடமையில் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் பாடசாலை கட்டடங்களும் தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. இதன் காரணமாக நாளை முன்தினம் தொடக்கம் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை அரச பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சாதாரணதர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடம்பெறுகின்ற பாடசாலைகள் அடங்கலாக அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் எதிர்வரும் 12ஆம் தேதியே திறக்கப்பட உள்ளன. இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் வருகைக்காக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ள போலீசார் தங்க வைக்கப்பட்டுள்ள 48 பாடசாலைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மூடப்பட்டு 16ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். இணைந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.